ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம எஸ்கியூஎல் சீரிஸ் வந்து திரும்ப ஆரம்பிக்க போறோம். பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் பேக்னு நினைக்கிறேன் நான் எல்லா பேசிக் கான்செப்ட் மட்டும் கவர் பண்ணிட்டு நான் அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ எஸ்கியூல வந்து கற்றுக்க வேண்டியது வந்து இன்னும் நிறையா இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம இந்த வீடியோல இருந்து பார்க்கலாம். நான் முடிஞ்ச அளவு வந்து குயிக்காக வந்து இந்த எஸ்கியூஎல் சீரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம குரூப்பிங் கான்செப்ட் பார்க்க போறோம். சரியா? இது வந்து ஒன் ஆஃப் த பேசிக் கான்செப்ட்ஸ் தான். பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி எஸ்கியூஎல் கொரிஸ்ல வந்து நம்ம இந்த குரூப்பிங் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, நம்ம வந்து டைரக்டா கான்செப்ட் என்டர் ஆகிடலாம் இப்போ. ஸோ குரூப்பிங்னா என்னன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அந்த நேம்ல இருந்தே உங்களுக்கு தெரியும். குரூப்னா என்ன? ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஒரு பீப்புள் இல்லனா வந்து ஒரு செட் ஆஃப் திங்ஸ்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. பட் இந்த இடத்துல எஸ்கியூஎல்ல வந்துட்டு குரூப்பிங் சொல்லி எதை அவங்க மென்ஷன் பண்றாங்கன்னா, ஐடென்டிக்கல் வேல்யூஸ் இல்ல ரோஸ் எல்லாத்தையும் நீங்க ஒரே குரூப்பா அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து குரூப்பிங்னு சொல்றாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சேம் வேல்யூஸ் உள்ள ரோஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து கம்பைன் பண்ணா அதுக்கு பேர் தான் குரூப்பிங். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி வேணா சொல்றேன் பாருங்க. சோ இந்த இடத்துல வந்து நான் ப்ராடக்ட்னு சொல்லி ஒரு டேபிள்ல வந்துட்டு எல்லா காலம்ஸ் வந்து நான் ரிட்ரைவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு என்னோட ரெக்யர்மெண்ட் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து எப்படி இந்த குரூப்பிங் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம். இதை வச்சு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருது குரூப்பிங் எதுக்காக யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ப்ராடக்ட் டேபிள்ல வந்துட்டு ப்ராடக்டோட நேம் இருக்கு, ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நம்பரு, கலரு, இவ்வளோ டீடைல்ஸ் இருக்குல்ல. இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராடக்ட் கலரை மட்டும் எடுத்துக்கோ நம்ம. இப்போ எனக்கு இந்த எல்லோ கலர், ப்ளூ கலர், அப்புறம் என்ன இருக்கு, நிறைய கலர் இருக்கு, பிளாக், சில்வர் நிறைய இருக்கு. இப்போ எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ கலர்ல மட்டும் எத்தனை ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி எனக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம அப்ப என்ன பண்ணணும், வேர் கண்டிஷன் போடுவோம். வேர்ல வந்து நம்மளோட கலர் ஃபில்டர் ஆட் பண்ணுவோம். ஸோ கலர் ஈக்குவல் டு ப்ளூன்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்படி ஆட் பண்ணா எனக்கு ப்ளூ கலர்ல என்ன, அதாவது இந்த இதுல இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயும் வந்து எந்த கலர் காலம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ப்ளூ மேட்ச் ஆகுதோ அந்த ரோஸ் எல்லாம் எனக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். இப்போ டோட்டல் வந்து 504 இருக்கு. நான் இந்த ஃபில்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை வருதுன்னு பார்க்கலாமா? இப்போ எனக்கு 26 வருது. ஓகே, இப்போ எனக்கு வந்து எல்லோ கலர் மட்டும் வேணும். ஓகே, நான் எல்லோ போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு 36 வருது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு பிளாக் வேணும். பிளாக் வந்துட்டு எத்தனை இருக்கு மொத்தம்? 93 இருக்கு. எனக்கு எல்லா ரோஸும் வேணாம், ஜஸ்ட் கவுண்ட் மட்டும் இருந்தா போதும். சரியா? ஸோ அதுக்காக என்ன பண்றேன், கவுண்ட் ஆஃப் ஸ்டார்னு போட்டுக்கிறேன். போட்டு ரன் பண்றேன். எனக்கு இப்போ பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய ரோஸோட கவுண்ட் மட்டும் எனக்கு கிடைக்கும். இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஸோ இங்க எத்தனை ரோஸ் இருக்கோ அதோட கவுண்ட் வந்து இங்க கொடுக்கும். ஸோ பிளாக்ல வந்து எத்தனை ரோஸ் இருக்கோ அதோட கவுண்ட் வந்து இங்க கொடுக்குது. ஓகே, ஸோ இப்படி வந்து நம்ம ஒவ்வொரு கலருக்கு தனித்தனியா கண்டுபிடிக்கிறோம்ல. எனக்கு வந்து இப்போ என்ன தேவைன்னா, ஒவ்வொரு கலர்லயும் எவ்வளவு ரோஸ் வந்து, அதாவது எத்தனை ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியணும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம், நம்ம சேம் கலர்ல உள்ள எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து நான் குரூப் பண்ணா எனக்கு அதோட கவுண்ட்டை வந்து எடுக்க முடியுமா? அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தா என்னால வந்து ஈஸியா வந்து கவுண்ட்டை கண்டுபிடிக்க முடியும்ல. வெரி சிம்பிள். இப்போ நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இதை எடுத்துடலாம். இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பிளாக்கா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இது நான் ஆர்டர் பண்ணிக்கிறேங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆர்டர் பை கலர். ஸோ ரன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இது எல்லாமே நல் வேல்யூஸ் வருது. நம்ம இங்க போய்க்குவோம். இப்போ இந்த ஒயிட் மட்டும் எடுத்துக்குவோம். இந்த ஒயிட்ல வந்து எனக்கு மொத்தம் 4 ப்ராடக்ட் தான் இருக்கு. சரியா? இப்போ எனக்கு கலரை பேஸ் பண்ணி தான் வந்து கவுண்ட் தேவை. ஒவ்வொரு கலர்லயும் வந்து எத்தனை ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த 4 ஒயிட்டையும் வந்துட்டு ஒரே குரூப்பா கன்சிடர் பண்ணிட்டா எனக்கு ஒவ்வொரு கலர்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிரும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த 4 குரூப்பையும் சேர்த்து நான் இந்த 4 ரோஸையும் சேர்த்து நான் ஒரு ரோவா மாத்திக்கிறது. சரியா? இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஒயிட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், இந்த மீதி இருக்கக்கூடிய 4 ரோ இருக்கு பாத்தீங்களா, இந்த 4 ரோக்கு வந்துட்டு நான் கவுண்ட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணா எனக்கு கவுண்ட் மட்டும் கிடைச்சிரும்ல. அதாவது வெரி சிம்பிள். எப்பப்பெல்லாம் வந்து எனக்கு சேம் வேல்யூஸ் உள்ள ரோஸ் எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி அது மேல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்க அப்ளை பண்ணணும், ஆர் வந்து ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி நீங்க நினைச்சா அந்த இடத்துல வந்து இந்த குரூப் பை யூஸ் ஆகுது. இன்னும் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல வந்து நான் குரூப் பை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குரூப்பிங் கான்செப்ட் வந்து இந்த குரூப் பை அப்படிங்கிற கிளாஸ் மூலியமா வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். கிளாஸ்னா வந்து CLASS கிடையாது, CLAUSE. சரியா? இங்க நான் எழுதுறேன் பாருங்க. சோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆர்டர் பை கிளாஸ் பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் இந்த குரூப் பை கிளாஸும். சரியா? சோ இப்போ வந்து நான் கலரை பேஸ் பண்ணி குரூப் பை பண்ணிட்டேன், குரூப்பிங் பண்ணிட்டேன். சோ இப்போ நான் கலரை பேஸ் பண்ணி குரூப் பண்ணும்போது நான் இந்த இடத்துல வந்து எல்லா ரோஸையும் ரிட்ரைவ் பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த குரூப் பை வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சின்ன டேபிள் வந்து இங்க டிரா பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ இங்க வந்துட்டு நேமு, இங்க வந்துட்டு கலர். ஓகே, இங்க வந்துட்டு மொத்தம் ஒரு 4 ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 ரோல வந்துட்டு இங்க வந்து ப்ராடக்ட் நேம் வந்து ABCDன்னு போட்டுக்கிறேன். இங்க வந்து பிளாக், அடுத்தது ஒயிட், அடுத்து ப்ளூ, அடுத்தது ரெட்னு வச்சுக்கோம் நம்ம. சோ இங்க எல்லாமே வந்து டிஃபரெண்டா இருக்கு. அப்படி வேண்டாம், நம்ம இங்க இன்னொரு ரெட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவோம். சோ குரூப்பிங் என்ன பண்ணும்னா, நீங்க குரூப் பைல வந்து என்ன காலம் யூஸ் பண்றீங்களோ அந்த காலத்துல இருக்கக்கூடிய சேம் வேல்யூஸ் எல்லாத்தையும் சிங்கிள் ரோவா கன்சிடர் பண்ணும். எப்படின்னா இப்போ நீங்க குரூப் பை வந்து இந்த கலர்ல அப்ளை பண்றீங்கல்ல. சோ இந்த கலர் காலம்ல வந்து அப்ளை பண்ணும்போது இப்போ வந்து இங்க ரெட் சேமா இருக்கா. சோ இது என்ன பண்ணும்னா இந்த ரெண்டு ரெட்டையும் வந்து ஒரே ஒரு ரோவா
மாத்த ட்ரை பண்ணும். ஸோ அப்படி வந்து சிங்கிள் ரோவா மாத்த ட்ரை பண்ணும்போது என்னால வந்து இந்த கலர் காலத்தை மட்டும்தான் சிங்கிளா மாத்த முடியும். மீதி இருக்கக்கூடியதெல்லாம் சிங்கிளா மாத்த முடியாது. ஏன்னா வந்துட்டு எனக்கு ப்ராடக்ட் கலர் வந்து சேமா இருக்க சான்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் நேம் வந்து கண்டிப்பா சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகும், இதை சிங்கிள் ரோவா மாத்துறப்ப எனக்கு இதுவும் சிங்கிள் ரோவா மாத்தணும்ல. அப்பதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து ப்ராப்பரான ரிலேஷனல் டேபிளா இருக்கும். அதாவது டேபிள் ஃபார்மேட்ல கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எங்கேயாவது டேபிள் வந்து இந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி. இப்போ வந்துட்டு இது வந்து நேமு, இது வந்து கலரு. இங்க வந்து ப்ராடக்ட் ஏ, பி இருக்கு. இங்க ரெட். நீங்க வந்து எக்ஸல் சீட்ல பார்த்தேன். இப்படிலாம் நம்ம வந்து காலத்தை வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்க எஸ்கியூஎல்ல வந்துட்டு இப்படி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க மாட்டீங்க. 2 ரோவுக்கும் சேர்த்து ஒரே வேல்யூ கண்டிப்பா எங்கேயுமே இருக்காது. அது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ரிலேஷனல் டேட்டாவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இப்போ எனக்கு என்ன பண்ணணும், இதுதான் ஆக்சுவலா இங்க வந்து இங்க அந்த 2 ரெட்டையும் சேர்ந்து ஒரே ரெட்டா மாற்றல, இந்த மாதிரி மாத்திரும். பட் எஸ்கியூஎல்னால மீதி இருக்கக்கூடிய இங்க வந்து ஒரே ஒரு நேம் காலம் மட்டும் இருக்கு. இங்க ஒரு வேளை வந்து ஒரு 10 15 காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 15 காலத்தை வந்து அதனால வந்துட்டு ஒரே ரோவா மாத்த முடியாது. ஏன்னா வந்துட்டு நான் சொன்னேன்ல, இந்த 2 ரெட்டு சேமா இருக்கு. ஸோ நான் குரூப் பை அப்ளை பண்ணதுனால எனக்கு ஒரே ரோவா மாத்திருச்சு. மீதி இருக்கக்கூடிய காலம் வந்து சேமா இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி காலத்தெல்லாம் வந்துட்டு நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சிங்கிள் ரோவா மாத்த முடியும். நான் இந்த போன வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். எபிசோட் 10ல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு செட் ஆஃப் ஆபரேஷன் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய ரோஸ்க்கு வந்து செட் ஆஃப் ஆபரேஷன் பண்ணி ஆர் காலத்துக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஆபரேஷன் பண்ணி எனக்கு சிங்கிள் வேல்யூ, அதாவது ஸ்கேலார் வேல்யூல தான் எனக்கு அவுட்புட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மு, மின்னு, மேக்ஸ், ஆவரேஜ், கவுண்ட். ஸோ சம்னா என்ன பண்ணும், எல்லா ரோஸோட வேல்யூஸை சேர்த்து சம் பண்ணும். மின்னு வந்து மினிமம் வேல்யூ மட்டும் கொடுக்கும். மேக்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கும். கவுண்ட் எனக்கு எவ்வளோ மொத்த ரோஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லும். ஆவரேஜ் வந்து ஆவரேஜ் வேல்யூ கொடுக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஒரு காலத்துக்கு வந்து நீங்க குரூப் பை அப்ளை பண்ணும்போது மீதி இருக்கக்கூடிய காலத்தை வந்து அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸை நீங்க வந்து எடுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டா அந்த வேல்யூஸை நீங்க டைரக்டா வந்து அந்த காலம் நேமோ ஸ்டார்லாம் போட்டு எடுக்க முடியாது. நான் வேணா உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இங்க வந்து நான் குரூப் பை கலர் போட்டு நான் டைரக்டா ரன் பண்றேன். இங்க என்ன வருது, காலம் ப்ராடக்ட் ஐடி இஸ் இன்வாலிட் இன் த செலக்ட் லிஸ்ட் பிகாஸ் இட் இஸ் நாட் கண்டைன்ட் இன் எய்தர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஆர் குரூப் பை கிளாஸ். இங்க அதுவே சொல்லுது பாத்தீங்களா. எனக்கு இப்ப ப்ராடக்ட், இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இதை மட்டும் ரன் பண்றேன் இருங்க. இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ப்ராடக்ட் ஐடி தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த எரர் வந்திருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல வந்து வெறும் நேம் மட்டும் எடுக்கிறேன். உங்களுக்கு அதை வச்சு ஈஸியா புரியும் பாருங்க. நான் வந்து நேம் காலம் மட்டும் தான் எடுக்கிறேன். நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க, எனக்கு நேம் காலம் வந்து செலக்ட் லிஸ்ட்ல வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது? இது வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணல, இல்லைன்னா வந்து குரூப் பைல யூஸ் பண்ணல. ரெண்டுல ஏதோ ஒன்றும் பண்ணல. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து குரூப் பை யூஸ் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து நீங்க செலக்ட் லிஸ்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய காலம் வந்து ஒன்னா இந்த குரூப் பைல இருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு செலக்ட்ல இருக்கும்போது அதுக்கு நீங்க அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணியிருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க சொன்னேன்ல இப்பதானே, இப்ப இந்த நேம் காலத்தை வந்து நீங்க இந்த கலருக்கு குரூப் பை அப்ளை பண்ணிட்டு நேம் எடுக்க ட்ரை பண்றீங்க. எனக்கு இந்த நேம் இந்த கலர் வந்து சிங்கிள் ரோவா மாறிடுச்சு. இதே சிங்கிள் ரோக்கு எனக்கு இந்த நேமும் சிங்கிள் ரோவா மாறணும் இல்ல. அப்ப என்ன பண்ணணும், இந்த நேம் காலத்துக்கு வந்து நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணா எனக்கு சிங்கிள் ரோவா மாத்தி கொடுத்துரும்ல. எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்து இந்த 2 ரோல வந்து மினிமம் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இல்ல ஏதோ ஒண்ணுதான் வரும். மேக்ஸிமம் அப்ளை பண்ணா ஏதோ ஒண்ணுதான் வரும். சம் அப்ளை பண்ணா ஏதோ ஒண்ணுதான் வரும். அதே மாதிரி தான் எல்லா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க போறேன் பாருங்க. இங்க வந்து மின் ஆஃப் நேம் எடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க, எனக்கு ஒவ்வொரு கலர்லயும் இருக்கக்கூடிய மினிமம் நேம் மட்டும் வந்திருக்கு. நான் இங்க வந்து கலரும் சேர்த்து எடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க, எனக்கு வந்து எல்லா கலரும் யூனிக்கா இருக்கும் பாருங்க இந்த இடத்துல. ஏன்னா எனக்கு இப்ப பிளாக்ல வந்து 10 ரோ இருக்குன்னா 10 ரோவே சிங்கிள் ரோவா மாத்திக்கும். அப்ப அந்த 10 பிளாக் கலருக்கும் 10 நேம் இருக்கும். எனக்கு அந்த 10 நேம்லயும் எனக்கு மினிமம் வேல்யூ எதுவோ அதை மட்டும் தான் இங்க ஷோ பண்ணும். ஏன்னா வந்து எனக்கு தேவை இந்த குரூப் பை யூஸ் பண்ணும்போது இந்த 10 பிளாக் கலரும் சேர்ந்து ஒரு பிளாக் கலரா மாறிடும். அப்ப எனக்கு இங்க நம்ம எடுக்கக்கூடிய நேம்ல வந்து 10 நேமே வந்து நம்ம ஒரு நேமா மாத்தணும். அப்படி மாத்தினாதான் இது வந்து ஒரு ப்ராப்பரான கோரி, இல்லைன்னா எனக்கு எரர் வரும். சரியா? அதே மாதிரி நீங்க கேட்கலாம், இங்க வந்து நீங்க கலரை வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க, பட் வந்து இதை வந்து நீங்க எந்த ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல, ஏன் உங்களுக்கு எரர் வரலன்னு சொல்லி கேட்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, நான் இதை ரன் பண்ணும்போது இங்க என்ன அவுட்புட் வருது, இட் இஸ் நாட் கண்டைன்ட் இன் எய்தர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஆர் த குரூப் பை கிளாஸ். ஒன்னா வந்து இங்க யூஸ் பண்ணிக்கூடிய செலக்ட் காலம் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிருக்கணும், இல்லைன்னா குரூப் பை கிளாஸ்ல இருக்கணும். ஏன் குரூப் பை கிளாஸ்ல இருக்கணும்? நீங்க குரூப் பை அப்ளை பண்ணும்போது 10 ரோவோட வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா, 10 கலர் சேமா இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரே ஒரு கலரா மாத்திடுது. சோ நீங்க அதே காலத்தை திரும்ப இங்க யூஸ் பண்ணா எனக்கு அந்த ஒரு கலர் வந்துடும். எனக்கு மீதி வேற ஏதாவது காலம் யூஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த காலத்தை வந்து அதனால வந்து என்னால ஒரு ரோவா மாத்த முடியாது. ஏன்னா
நீங்க எந்தெந்த காலம்லாம் வந்து இங்க குரூப் பைல யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதை மட்டும் தான் எனக்கு அதை கம்ப்ரஸ் பண்ணும். கம்ப்ரஸ் பண்ற மீன்ஸ் சிங்கிள் ரோவா மாத்தும். சோ அந்த அந்த காலத்தை வந்து நீங்க டைரக்டா இங்க யூஸ் பண்ணாங்கன்னா அந்த சிங்கிள் வேல்யூ எனக்கு கிடைச்சிடும். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு SQL வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சிங்கிள் ரோவா மாத்தி கொடுத்துரும். மீதி இருக்கக்கூடிய காலத்தை நம்ம தான் அப்ளை பண்ணணும். சரியா? சோ இங்க வந்து நான் மின் அப்ளை பண்றேன். இல்ல கவுண்ட் எடுத்துக்கலாம் நம்ம. கவுண்ட் ஆஃப் நேம். சோ நான் ரன் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க ஒவ்வொரு கலர்லயும் வந்துட்டு எனக்கு எத்தனை ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி வந்துடும். இங்க வந்து நேம் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்ல. நீங்க ஸ்டார் கூட யூஸ் பண்ணலாம். நேம் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்க ஸ்டார் யூஸ் பண்ணா எனக்கு நல் வேல்யூ இன்க்ளூட் பண்ணும். நல்லுங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். சரியா? சோ அந்த ஒண்ணுமே இல்லாத வேல்யூவை எனக்கு இன்க்ளூட் பண்ணிக்கும். நீங்க வந்து நேம்னு சொல்லி ஒரு காலம் யூஸ் பண்ணீங்கன்னா இப்ப நேம்ல வந்து எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூவே இல்லாத நேம் இருந்துச்சுன்னா நல் வேல்யூ உள்ள நேம் இருந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணிக்காது இது. சோ ரன் பண்ண எனக்கு என்ன ஆகும்? எனக்கு 1 2 மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு நல் வேல்யூ இருந்ததுன்னா. சோ வெரி சிம்பிள். குரூப் பை எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு காலம்ல உள்ள சேம் வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ண யூஸ் ஆகுது. அவ்வளவுதான். கம்பைன் பண்ணிட்டு இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ண யூஸ் ஆகுது. நீங்க மேக்ஸிமம் இந்த குரூப் பை யூஸ் பண்ணாலே நீங்க கண்டிப்பா நீங்க அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ இங்க வந்துட்டு நான் கலர் மட்டும் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்க இப்ப ரன் பண்றது நானு. இப்ப நான் குரூப் பை கலர்னு போட்டு கலரை மட்டும் எடுக்கிறேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட இங்க யோசிங்க. நான் இந்த செட் ஆஃப் ஒரு SQL கொரியை வந்து வேற ஒரு கொரி மூலியமா அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த குரூப் பை தேவையே இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த குரூப் பைல வந்து நான் கலர்னு சொல்லி ஒரு காலம் யூஸ் பண்ணிருக்கேன். அதே காலத்தை தான் வந்து நான் செலக்ட் லிஸ்ட்ல யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்? எல்லா கலர் இப்போ எனக்கு பிளாக் வந்து 10 இருந்தா 10 கம்பைன் பண்ணி எனக்கு ஒரே ரோவா மாத்தி கொடுத்துரும். அதே மாதிரி தான் எனக்கு எல்லா கலருக்கும் ஒரே ஒரு ரோ வரும். சோ நான் வந்து இதுக்கு நான் குரூப் பை அப்ளை பண்றதுக்கு பதிலா டிஸ்டிங்க்ட் அப்ளை பண்ணாவே போதும்ல. எனக்கு டிஸ்டிங்க்டான வேல்யூஸ் வந்துரும்ல. பாருங்க அதே எனக்கு வேல்யூஸ் வருதா? சோ நீங்க குரூப் பை வந்துட்டு குரூப் பைல என்னென்ன காலம்லாம் யூஸ் பண்றீங்களோ அதே காலத்தை வந்து நீங்க செலக்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். பட் அப்படி பண்ணா என்ன ஆகும்? ஜஸ்ட் வந்து அதோட டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் மட்டும் தான் வரும். இந்த டிஸ்டிங்க்ட் ஃபங்க்ஷனும் வந்துட்டு ஆக்சுவலா வந்து இன்டர்னலா வந்து குரூப் பை தான் பண்ணும். சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க கலர் கொடுத்துருக்கீங்கல்ல, இது என்ன பண்ணும்னா இதோட ஆல்டர்னேட் கொரி தான் வந்து இது. நம்ம இங்க போட்டோம்ல இப்போ. சோ இந்த கொரி என்ன பண்ணும்னா இன்டர்னலா இந்த கொரி தான் ரன் பண்ணும். சோ மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல வந்து நீங்க அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இல்லாம அந்த குரூப் பை யூஸ் பண்ணவே மாட்டீங்க. சரியா? மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் கேஸ்ல இல்ல. எல்லா கேஸ்லயுமே வந்துட்டு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இல்லாம இந்த குரூப் பை தேவையே படாது எப்பயுமே. சரியா? சோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு குரூப் பை பத்தின தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. நீங்க இந்த குரூப் பைல வந்துட்டு எந்த காலம் வந்து யூஸ் பண்றீங்களோ அந்த காலத்துல உள்ள வேல்யூஸ் சேம் வேல்யூஸ் எல்லாத்தையும் அது சிங்கிள் ரோவா மாத்த ட்ரை பண்ணும். குரூப் பண்ண ட்ரை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சொன்னேன்ல இப்ப கலர் காலம்ல வந்து ஒரு 10 கலர் இங்க நம்ம கலர் கூட வேணாம். வேற ஏதாவது எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இங்க சேமா வேற எதுவும் இல்ல போல. ஓகே இந்த ரீஆர்டர் பாயிண்ட் இருக்குல்ல இதை எடுத்துக்கலாம் நம்ம. சோ இந்த ரீஆர்டர் பாயிண்ட் இருக்குல்ல இப்ப இந்த ரீஆர்டர் பாயிண்ட்ல வந்துட்டு எங்கெங்கெல்லாம் சேம் வேல்யூ இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து சிங்கிள் ரோவா மாத்த ட்ரை பண்ணும். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 750 இருக்குல்ல 750 எல்லாத்தையும் வந்து ஒரு ரோவா மாத்திக்கும். சோ இந்த ரீஆர்டர் பாயிண்ட் அப்படிங்கிற காலம் மட்டும் யூனிக் வேல்யூஸ் மட்டும் வச்சுக்கும். சரியா? அதாவது ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு ரோவா மாத்திக்கும். 10 ரோ இருந்தா 10 ரோவை சேர்த்து ஒரு ரோவா மாத்திக்கும். பட் மீதி இருக்கக்கூடிய காலம்லாம் அப்படியே தான் இருக்கும். நீங்க மீதி இருக்கக்கூடிய காலத்துல ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ண ட்ரை பண்ணா கண்டிப்பா வந்து அதை நீங்க அக்ரிகேட் ஃபங்க்ஷன் மூலியமா தான் மட்டும்தான் வந்து அதை ரிட்ரைவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அந்த காலம் வந்து இந்த குரூப் பைல இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு இந்த ரீஆர்டர் பாயிண்ட்ல வந்து ஒவ்வொரு ரீஆர்டர் பாயிண்ட்டுக்கும் எவ்வளவு நேம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? கவுண்ட் ஆஃப் நீங்க கவுண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. என்ன வேணா யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க கவுண்ட் ஆஃப் ஸ்டார்னு போடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மின் ஆஃப் என்ன காலம் எடுக்கலாம் நம்ம இப்போ லிஸ்ட் பிரைஸ் வேண்டாம். ப்ராடக்ட் ஐடி எடுத்துக்கோ நம்ம. ப்ராடக்ட் ஐடி அடுத்து மேக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஐடி அதே மாதிரி சம் ஆஃப் ப்ராடக்ட் ஐடி அடுத்தது ஆவரேஜ் ஆஃப் ப்ராடக்ட் ஐடி. நான் இதை ரன் பண்ற பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா வந்து நம்ம குரூப் பைல ஆட் பண்ணா இங்கே செலக்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ பாருங்க இப்ப எங்கெங்கெல்லாம் வந்து ரீஆர்டர் பாயிண்ட் வந்து 3 இருந்ததோ அது எல்லாத்தையும் வந்து ஒரே சிங்கிள் ரோவா மாத்திக்கிச்சு. மாத்திட்டு இங்க நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எல்லா அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்கும் ஏன்னா எல்லா அக்ரிகேட் ஃபங்க்ஷனும் ஒரே ஒரு ரோ தான் அவுட்புட்டா தரப்போகுது. ஸோ அந்த ரோவோட அவுட்புட் எல்லாத்தையும் இந்த 3ஓட மேட்ச் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீஆர்டர் பாயிண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் 3 இருந்ததோ அங்க உள்ள ப்ராடக்ட் ஐடி இப்போ ஒரு 100 ப்ராடக்ட் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 ப்ராடக்ட் ஐடி எடுத்துட்டு அதோட கவுண்ட் கண்டுபிடிக்கும். கவுண்ட் எவ்வளவு? இப்போ 100 இங்க இந்த இடத்துல வந்து 54 இருக்கு. ஸோ எனக்கு ரீஆர்டர் பாயிண்ட் 3 உள்ள ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 54 இருக்கு. அதோட மினிமம் ப்ராடக்ட் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா 707. மேக்ஸிமம் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 884. நீங்க வந்து இதுக்கு ஆலியஸ் காலம் வேல்யூ வேணா கொடுத்துக்கலாம். இங்க வந்துட்டு ஹஸ் போட்டு மின் ப்ராடக்ட் ஐடி நான் சும்மா ஒரு காலத்துக்கு மட்டும் போடுறேன். இங்க பாருங்க இங்க வந்து இருக்கா. அதே மாதிரி தான் சம்மு அடுத்து ஆவரேஜ். ஸோ இது சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து நீங்க எத்தனை காலம் வேணா ஆட் பண்ணிக்கலாம். பட் இங்க நீங்க அப்ளை பண்ண எல்லா காலத்துக்கும் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கண்டிப்பா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்படி அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல, நான் இந்த ரீஆர்டர் பாயிண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல பாத்தீங்களா? பட் வந்து அதை நான் குரூப் ஏல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குரூப் ஏல யூஸ் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா சிங்கிள் ரோவா மாத்திக்கும். நீங்க இதை தவிர வேற ஏதாவது காலம் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் நீங்க அதுக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சரியா? அதே மாதிரி குரூப் ஏல வந்து நீங்க ஒன் ஆர் மோர் காலம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கலர் சேர்த்து யூஸ் பண்றேன் நான். பண்ணிட்டு இங்க ரன் பண்றேன். இப்போ இங்க பாருங்க, கலர் வந்து நம்ம இங்க எடுத்துக்கலாம் இருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் காலம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த 2 ரோவை வந்து சேர்த்து வந்து சிங்கிள் ரோவா மாத்த ட்ரை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இங்க 3 இருக்குல்ல, நான் வந்து வெறும் ரீஆர்டர் பாயிண்ட் யூஸ் பண்ணப்ப எங்கெங்கெல்லாம் 3 இருந்துச்சோ அது எல்லாத்தையும் வந்து சேமா மாத்த ட்ரை பண்ணுச்சு. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ எங்கெங்கெல்லாம் 3 இருக்கோ எங்கெங்கெல்லாம் அதே சேம் கலர் இருக்கோ, இன்னும் சிம்பிளா சொல்ல போனா 2 காலத்திலயும் சேம் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா, சேம் வேல்யூஸ் மீன்ஸ் அந்தந்த காலத்துல அந்தந்த வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா, அதை மட்டும் எனக்கு சிங்கிள் ரோவா மாத்தும். உங்களுக்கு என்ன புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இது ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்க பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாயிண்ட் இருக்கு 1 2 3 இது 3. ஸோ இது ரெண்டுலயும் வந்து நம்ம குரூப் பை அப்ளை பண்ணிருக்கோம். அப்படி என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இங்க எங்கெங்கெல்லாம் சேமா இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரோவா மாத்தும். ஸோ அந்த 2 ரெட்டையும் சேர்ந்து ஒரே ரெட்டா மாத்திக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் வந்து ஒரே ரோவா மாத்த ட்ரை பண்ணும். அப்ப என்ன பண்ணும்னா, இந்த ரெண்டு காலத்தை வந்து கம்பேர் பண்ணுச்சுல, அதே மாதிரி இதுக்கு ஈக்குவலான இந்த ரெண்டு வேல்யூஸ் எடுக்கும். எடுத்து இது ரெண்டும் சேமா இருக்குன்னு பார்க்கும். ஸோ இது ரெண்டும் சேமா இருந்தா என்ன ஆகும், இதையும் வந்து சேம் ஆக்கி ரெட் இங்க வந்து 3ன்னு சொல்லி மாத்திரும். ஒருவேளை இங்க 3க்கு பதிலா 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டையும் வந்து அது ஒரே ரோவா மாத்திரும். பட் இது ரெண்டையும் மாத்த முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணும், இது அப்படியே வச்சுக்கும். ரெட் 3 ரெட் 4ன்னு வச்சுக்கும். ஸோ ரெண்டுலயுமே சேமா இருந்துச்சுன்னா ரெண்டையும் சேர்த்து ஒரு ரோவா மாத்தும். டிஃபரெண்டா இருந்ததுன்னா அது அப்படியே வச்சுக்கும். அவ்வளவுதான். சிம்பிள் கான்செப்ட் தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது. அதே மாதிரி இந்த குரூப் பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த குரூப் பையோட தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். தனியா எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இந்த குரூப் பை கூடயே சேர்ந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது வந்து இன்னொரு கிளாஸ் தான் அதுவும். அதை வந்து நான் நேம் சொல்ல விரும்பல இப்போதைக்கு. இருங்க, நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி தரேன். இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு குரூப் பை கலர்னு போட்டுக்கிறேன் நான். ஸோ ஒவ்வொரு கலர்லயும் எவ்வளவு கவுண்ட் இருக்கு எனக்கு வேணும். ஸோ கவுண்ட் ஆஃப் ஸ்டார்னு போட்டுக்கிறேன். அடுத்து கலர், எனக்கு கலர் வேணும். அப்பதான் வந்து ஒவ்வொரு கலர்லயும் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். ஓகே, இங்க பாருங்க, இப்போ எனக்கு ஒவ்வொரு கலர்லயும் எவ்வளவு ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு எந்தெந்த கலர்லாம் வந்துட்டு 10க்கு மேல ப்ராடக்ட் இருக்கோ எனக்கு அது மட்டும், அந்த கலர் மட்டும் வேணும். அப்ப என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க வந்துட்டு டைரக்டா போயிட்டு வேர் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் கிரேட்டர் தென் 10ன்னு போடுறேன். சரியா? இப்படி போட்டா என்ன ஆகும், எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து கவுண்ட் 10 விட அதிகமா வருதோ எனக்கு அதெல்லாம் வந்துட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. நான் ரன் பண்றேன் இந்த இடத்துல. இன்கரெக்ட் சின்டாக்ஸ். ஓகே, இந்த வேர் கிளாஸ் வந்து குரூப் பைக்கு முன்னாடி இருக்கணும். சரியா? எப்பயுமே நான் இந்த ஆர்டர் வந்து நான் உங்களுக்கு வேற வீடியோல செப்பரேட்டா சொல்லி தரேன். எந்த கிளாஸ்க்கு அப்புறம் எந்த கிளாஸ் யூஸ் பண்ணணும், வேர் கிளாஸ்க்கு அப்புறம் குரூப் பைக்கு அப்புறம் ஆர்டர் பை அந்த மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அது லேட்டரா. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன அடிஷனல் ஃபங்க்ஷன் இருக்கு. அதை மட்டும் குயிக்கா பார்த்து நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ரன் பண்றேன். இப்போ என்ன வருது, an aggregate may not appear in the var class unless it is subquery contained in having class or select list and the column being aggregated in the outer reference. ஓகே, ஏதோ வளவள நிறைய சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இங்க ஒன்று தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க, ஹேவிங் கிளாஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹேவிங் கிளாஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் அப்ளை பண்றதுக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த வேர் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த வேர் கிளாஸ் வந்துட்டு எந்த ஒரு அக்ரிகேஷனும் நீங்க அப்ளை பண்ணாம ஏதாவது ஒரு ஃபில்டர் ஆட் பண்றீங்கன்னா அதுக்கு மட்டும் தான் நீங்க வேர் கிளாஸ் யூஸ் பண்ணணும். நீங்க ஏதாவது ஒரு அக்ரிகேட்டட் ஃபில்டர் ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், இங்க வந்துட்டு எனக்கு கவுண்ட் வந்துட்டு 10 விட அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. பட் இந்த கவுண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அக்ரிகேட் ஃபங்க்ஷன் தானே. சோ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை வந்து நீங்க ஃபில்டருக்குள்ள யூஸ் பண்றீங்கன்னா அதை வந்து நீங்க வேர்ல யூஸ் பண்ண முடியாது. எப்பப்பெல்லாம் வந்து நீங்க குரூப்பை அப்ளை பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபில்டர் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் மூலியமா பண்ண விரும்புறீங்களோ அப்பெல்லாம் வந்து இந்த ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நான் சொல்ல வந்து இதுதான் இந்த ஹேவிங் கிளாஸ். இந்த ஹேவிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து வேர் தான். பட் எப்பப்பெல்லாம் வந்து நீங்க குரூப் பை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அக்ரிகேட்டட் ஃபில்டர் யூஸ் பண்றீங்களோ அப்போ வந்து நீங்க ஹேவிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்துட்டு ஹேவிங் இதை தூக்கி அப்படியே வந்து நான் இங்க போட்டுக்கிறேன். இந்த வேற தூக்கி விட்டுறலாம் நம்ம. இப்போ ரன் பண்றேன் பாருங்க. ஸோ இங்க பாருங்க, இந்த 10 விட கம்மியா இருக்க எல்லாத்தையும் போயிடுச்சா. நான் இங்க வந்து வேணா இதை கமெண்ட் பண்ணிட்டு போட்டு காட்டுறேன், ரன் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, எனக்கு எல்லா கவுண்ட்டும் வருது. நான் இதை இதை இன்க்ளூட் பண்ண உடனே எனக்கு எங்கெங்கெல்லாம் 10 விட அதிகமா இருக்கோ அது மட்டும் தான் வரும் பாருங்களேன். இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க பிளாக் அண்ட் ப்ளூ மட்டும் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க டைரக்டா வந்து அதை வேர்ல யூஸ் பண்ண முடியும். வேர் கலர் இன் பிளாக் ப்ளூ, சாரி. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஹேவிங் எடுத்து விட்டுறேன். இதை மட்டும் ரன் பண்றேன். ஸோ இப்படி ரன் பண்ண என்ன ஆகும், எனக்கு பிளாக் அண்ட் ப்ளூ கலர்ல இருக்கிறத மட்டும் குரூப் பண்ணி அதை மட்டும் எனக்கு எவ்வளவு கவுண்ட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்தோம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வேர் ஃபில்டர்ல வந்துட்டு நான் ஏதாவது ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேனா, இந்த சம்மு மின்னு மேக்ஸ் ஏதாவது எதுவுமே யூஸ் பண்ணல. ஒருவேளை நீங்க அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா அதை வந்து நீங்க வேர்ல டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. சரியா? ஒன்னா வந்து சப்கொரி எழுதணும். சப்கொரினா என்னன்னு சொல்லி நான் லேட்டர் வீடியோஸ் சொல்லி தரேன். பட் இந்த நேரத்துக்கு அது தேவையில்லை.
இல்ல நீங்க வந்து குரூப் பை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, நீங்க டைரக்ட்டா கண்ண மூடிட்டு இந்த ஹேவிங் யூஸ் பண்ணிடலாம் நீங்க. அதே மாரி இன்னொரு விஷயம், இந்த ஹேவிங் வந்து குரூப் பை இல்லாம யூஸ் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் குரூப் பை எடுத்து விட்டுர்றேன் இப்ப இந்த இடத்துல. எடுத்துட்டு ரன் பண்றேன் பாருங்க. எனக்கு எரர் வரும். ஏன்னா வந்து ஒரு ஃபில்டர்ங்கிற எதுக்காக யூஸ் பண்றோம்? நமக்கு தேவையான ரிசல்ட்ட மட்டும் எடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்றோம். இப்ப நம்ம தேவையான ரிசல்ட் என்ன? ஒவ்வொரு கலர்லயும் வந்துட்டு எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஒவ்வொரு கலர்லயும் எனக்கு வேணுங்கிற போதே வந்து நான் குரூப் பை கண்டிப்பா யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நான் குரூப் பை இல்லாம வெறும் கவுண்ட்ட மட்டும் வச்சுட்டு நான் ஃபில்டர் பண்ணா எப்படி வந்து எனக்கு அவுட்புட் வரும்? எனக்கு ஒவ்வொரு கலருக்கும் தேவை. எல்லா கலருக்கும் சேர்ந்து கவுண்ட் எவ்வளோ? எனக்கு இப்ப மொத்தமா வந்து எனக்கு குரூப் பையே இல்லாம வெறும் நீங்க கவுண்ட் அப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆகும்? எல்லா கவுண்ட்டுமே வரும். எனக்கு அது வந்து ஒவ்வொரு கலரா வந்து குரூப் பண்ணாது. குரூப் பண்ணாம அவுட்புட் வந்துரும். ஸோ அந்த நேரத்துல வந்து ஹேவிங் யூஸ் பண்றதே வந்து தேவையில்லாத யூசேஜ் தான். ஸோ அப்ப வந்து குரூப் பை இல்லாம நீங்க ஹேவிங் யூஸ் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. எப்பப்பலாம் வந்து நீங்க அக்ரிகேட்டட் ஃபில்டர் இந்த மாரி கவுண்ட், மின்னு அந்த மாரி ஃபங்ஷனோட சேர்த்து ஃபில்டர் தேவைப்பட்டுச்சுன்னா, அப்ப நீங்க ஹேவிங் யூஸ் பண்ணலாம். சரியா? ஒரு வேளை எனக்கு இந்த மாரி ஃபங்ஷன் இல்லைன்னா, நீங்க டைரக்ட்டா வேர் கிளாஸ்க்குள்ளேயே அத போட்டுக்கலாம். சரியா? ஸோ அவ்வளதான் வந்து இந்த குரூப் பை அண்ட் தென் வந்து ஹேவிங் பொறுத்தவரைக்கும். இது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்கு. நீங்க ஒரு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்க. அதுல எஸ்கியூஎல் கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, அதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஆவது இந்த குரூப் பை ஹேவிங் இல்லாம இருக்காது. ஹேவிங் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா இந்த குரூப் பை இல்லாம இருக்காது. சரியா? ஸோ தயவு செஞ்சு இந்த கான்செப்ட் வந்து நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளதான் இந்த டாபிக் பொறுத்தவரைக்கும். நான் வந்து இதுல தெளிவா தான் சொல்லிக் குடுத்திருப்பேன்னு நான் நம்புறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு, நீங்க ஓனா வந்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ, அத அப்படியே வந்து கொரியா எழுதி எக்ஸிக்யூட் பண்ணி பாத்துருங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கிளியர் ஆயிரும் மோஸ்ட்டா. அப்படி ஒருவேளை என்ன பண்ணி உங்களால கிளியர் பண்ண முடியலன்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த 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 மாரி பண்ணா எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. இது ஏன் எரர் வருதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் அதுக்கு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். சரியா? அதே மாரி இதுல நான் சொல்லிக் குடுத்த கான்செப்ட் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னாலும், நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அத வந்து திரும்ப வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் டாபிக்ஸ் கூட மூவ் ஆவோம். சரியா? சோ அவ்வளதான் இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும். இதே மாரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃபிரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.